1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 15வது வசனம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். திருப்பியும் படிக்கிறேன். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவினார். நம் கண்களை மூடி. அன்பான பிதாவே, இது ஆவியானவராகிய நீர் இந்த வேதத்தில் எழுதி வைத்த எல்லா வார்த்தைகளிலும் இப்பொழுது நாங்கள் வாசிப்பதற்கு ஏற்ற வார்த்தையாக இந்த வார்த்தையை நீர் கொடுத்தீர். ஆண்டவரே, இதை பரிசுத்த ஆவியானவர் இது எழுதி வைத்திருக்கிறீர். வாசிக்கிற பொழுது நீர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்லுகிறீர். இந்த வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு இன்றைக்கு பேசப் போகிறீர். இதை நாங்கள் கவனிக்கக்கூடாதபடி தடை செய்கிற அந்தகார வல்லமைகளை கடிந்து கொள்ளுகிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஒருத்தர்கிட்ட மைக்கு கொடுங்க, நல்லா வாசிக்கிறவங்ககிட்ட. எப்போ மைக் 2 மைக் கொடுங்க. சில வசனங்களை நான் வாசிக்க போகிறோம். செய்திக்கு முன்பதாக மைக் இருக்கா? ஏப்பா மைக்கு எடுத்து கொடுங்க. 2 ஜென்ஸுக்கிட்ட ஒருத்தர் கொடுங்க, லேடிஸ் ஒருத்தர் கொடுங்க. நான் சொன்ன வசனங்களை நீங்கள் வாசிக்கணும். இந்த பக்கம் கொடுங்க, அந்த பக்கம் கொடுங்க. சத்தமாக வாசிக்கணும், தெளிவாக வாசிக்கணும். நிறுத்தி நீங்கள் சகோதரிமார்கிட்ட ஒரு மைக் கொடு. இருக்கா மைக்? அங்கே மைக் கொடு. யாருக்கிட்ட இருக்கு மைக்கு? ரைட், சாரி. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2 அதிகாரம், தெரிஞ்ச பகுதி தான் என்றாலும் 2 அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து 17வது வசனம் வரைக்கும், 1 முதல் 17 வரைக்கும் சத்தமாக தெளிவாக எல்லாரும் காதிலே விழுகிற அளவுக்கு வாசிங்க. அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனேயு என்பவன் தேசாதிபதியாயிருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருக்கிறபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தில் ஊரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அக்ஷணமே
பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவ தூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்திற்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு எங்கே இருக்கு பாருங்க. எழுதின சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்கள். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேத பாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அது என்ன என்றால், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்தில் இருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை இரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பின்பு அவர்கள் ஏரோதின் இடத்திற்கு திரும்ப போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6, 7 வசனங்கள். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். நாம் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தர் தந்த இந்த வேத வசனங்களுக்காக எல்லாருக்கும் ஆண்டவரே, இந்த வசனங்களின் மூலமாக தெய்வீகத்தினுடைய மேன்மை விளக்கம், அதனுடைய வரலாறு, நாம் எப்படி அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை குறித்ததான விளக்கங்களை கொடுத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு உமது சிந்தையிலே இருக்கிற காரியங்களை நாங்கள் விளங்கிக் கொள்ள
உமது ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. நான் அல்ல, என்னுடைய இருதயமோ என்னுடைய சிந்தையோ என்னுடைய அறிவோ அல்ல, பரிசுத்த ஆவியானவராகிய நீர் எங்கள் மத்தியிலே உலாவுகிறீர். சத்திய ஆவியானவராகிய நீர் வந்து எங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவீர் என்றதான தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறும்படியாக கர்த்தருடைய ஆவியானவராகிய நீர் எங்களோடு பேசும். மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தயவு செய்து நீங்கள் கொஞ்ச நேரம் உங்களுடைய கவனத்தை எங்கேயும் செலுத்தாதபடி இன்றைக்கு ஒரு முக்கியமான சத்தியத்தை நாம் கேட்க வந்திருக்கிறோம். இது உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளது. எப்பவுமே ஆண்டவர் பிரயோஜனமானதை நான் உங்களுக்கு போதித்து நீங்கள் நடக்க வேண்டிய வழியிலே உங்களை நடத்துகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். நானே நல்ல மேய்ப்பன் என்று சொன்னவர். வாசிக்க கேட்ட இந்த பகுதியில் தேவனுடைய தீர்மானம், த பிளான் ஆஃப் காட் என்ன அப்படின்னா, ஏதேன் தோட்டத்தில் இருந்த ஆரம்பம் நமக்கு தெரியும். ஒருவன் செய்த அல்லது ஒருவருடைய கீழ்ப்படியாமையினாலே உலகத்தில் எல்லாரும் பாவிகளானார்கள். எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். உலகம் முழுவதும், மனுக்குலம் முழுவதும் ஏறக்குறைய 4000 ஆண்டு காலம் மனுக்குலம் முழுவதும் தேவ சாயலை இழந்து தங்களது மாமிசமும் மனதும் விரும்பினவைகளை செய்து உலக வழக்கத்தின்படி நடந்து தேவ மகிமை அற்றவர்களாகி கோபாக்கினுடைய பிள்ளைகள் என்கிற அந்த ஸ்தானத்துக்குள்ளே போய்விட்டார்கள். இவர்கள் தான் பாவிகள். ஆக இப்படி போனவர்கள் அத்தனை பேரையும் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். ஒரு ஆள் அல்ல, உலகம் முழுவதும். நேற்றைக்கு நான் ஒரு வீட்டுக்கு கேரள ரவுண்ட்ஸ் போனேன். போகிறபோது அந்த வீட்டுக்கு அவங்க என்ன செய்தாங்கன்னா, ஒரு நல்ல காரியம், போய் பக்கத்து வீட்டை கூட்டி வந்தாங்க. அந்த பக்கத்து வீட்டு ஐயாவும் அம்மாவும் வந்து நின்னாங்க. நெத்தி அழகாக இருந்தது, சிவப்பு வெள்ளை இதெல்லாம் போட்டு இருந்தாங்க. நான் அதையெல்லாம் பார்க்குறதில்ல. 2 பேரும் நின்னாங்க. கிறிஸ்மஸ் கேரள பாட்டை கேட்டாங்க. கொஞ்சம் சத்தியமும் சொன்னேன். சொல்லிவிட்டு அவர்களுக்கு அந்த வீட்டாருக்கு நாங்கள் கிறிஸ்மஸ் பாடலை பாடி முடித்தோம். திரும்பி பார்க்குற போது இவங்களும் நின்று கேட்டுட்ருக்கிறாங்க. அவர்களுக்கு தனியாக சென்று அவரிடத்தில் சென்று சத்தியத்தை சொல்லி அவர்களுக்கு தனியாக ஜெபம் பண்ணேன். இல்லைன்னா அப்படின்னா அவர்களுக்கு நான் சொன்ன சத்தியம் அவர்களுக்கு தெளிவாக, ஏன் தெய்வம் என்று சொல்லுகிறது மனிதனுடைய உயிர் எப்படி கண்ணுக்கு தெரியாதோ அதுபோல் தெய்வமும் கண்ணுக்கு தெரியாது. அது தெய்வம் அல்ல. கண்ணுக்கு தெரிகிற தெய்வங்கள் எல்லாம் தெய்வம் அல்ல. காண்பவைகள் எல்லாம் காணப்படுகிறவர்கள் எல்லாம் அனித்தியமானது. காணப்படாதவைகள் உண்மையானவை. காணப்படாத உயிர் உண்மையானது, காணப்படாத தெய்வம் உண்மையானது. இன்னும் நிறையா சொன்னேன். அதெல்லாம் ஒல்லி அவர்களுக்கு ஜெபித்து அவர்களை அனுப்பினேன். அவர்களுக்கு சந்தோஷமாக போனார். இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, கேரள ரவுண்ட்ஸ் வர்றாங்க அப்படின்னு உடனே பக்கத்து வீட்டில் தெரியாதவங்களை போய் கூட்டிகிட்டு வந்து வைக்கிறது ஒரு சில வீடுகளிலே இந்த வருஷம் நடந்திருக்கிறது. அதே நீங்கள் வருகிற வருஷமும் உங்கள் வீட்டுக்கு வருகிற போது, எங்கள் வீட்டுக்கு இந்த வருஷம் வர்றாங்க, ஐயா வராங்க கேரள பாடுறதுக்கு, அதனால் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டி வைக்கிறது நல்லது. இந்த வருஷத்தில் ஒரு சில குடும்பங்களிலே அப்படி செய்தார்கள். அது பாராட்டுதலுக்குரியது, அது மேன்மைக்குரியது. வருகிற வருஷங்களிலே அவங்களும் கேட்கட்டுமே. கேரள பாட்டை நம்ம பாடுற பாட்டை நம்ம மட்டுமே கேட்டு மகிழ்ச்சி அடைவதை காட்டிலும் கேட்காதவர்கள், தெரியாதவர்கள் கேட்கட்டும் அப்படின்னு சொல்லி அழைத்து வைப்பது நல்லது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது நம்ம இந்த பகுதியிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன நடந்தது என்பதை தெளிவாக வாசிக்க கேட்டோம்.
அப்போ அதனுடைய நோக்கம் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். இப்போ இன்றைக்கு என்ன செய்தி அப்படின்னு சொன்னால், நடந்தவைகள், இப்பொழுது நடக்கிறவைகள், இனி நடக்க போகிறவைகள். நடந்த காரியம் என்ன, இப்பொழுது நடக்க வேண்டிய காரியம் என்ன, நடக்க போகிற காரியம் என்ன. இந்த கிறிஸ்துமஸ் தினத்தில் இந்த 3 காரியம் மனதிலே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்க. நடந்தவைகள் என்ன அப்படிங்கிற போது, பிதாவாகிய தேவனுடைய தீர்மானம் பாவிகளாகிய அத்தனை பேருக்கும் ஒரு விடுதலை கொடுக்கணும். ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே உலகம் முழுவதும் பாவிகளானார்கள். இப்போ உலகம் முழுவதும் உள்ள பாவிகள் மனுக்குலம் அத்தனையும் ஒரே தீர்ப்பினாலே அவர்கள் அத்தனை பேரும் பரிசுத்தத்துக்குள்ளாக வந்துடணும். இது தேவனுடைய தீர்மானம். அப்போ எல்லோரும் பாவம் செய்து எப்படி ஏகமாய் கெட்டு போனார்களோ அதுபோல இந்த இயேசுவை விசுவாசிக்கிற அத்தனை பேரும், பாவிகள் என்கிற நிலவரத்தில் இருந்த அத்தனை பேரும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே அவர்கள் நீதிமான்கள் என்கிற ஸ்தானத்துக்கு வருகிறார்கள் என்கிறது சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவன். தான் நமக்குள்ளே உயிரை ஏன் பிதா என்று சொல்லுகிறோம், ஆனால் நமக்குள்ளே இருக்கிற உயிருக்கு அவர்தான் தகப்பன், அவர்தான் தகப்பன். நான் புறஜாதிகளுக்கு சொல்லுகிற போது இதை சொல்லித்தான் அவர்களோடு கூட சுவிசேஷம் சொல்ல உள்ள போகிறேன். ஆக ஒரு தீர்மானம் என்ன என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறக்கணும். அதற்கு பெயர் இன்கார்னேஷன், அவதாரம். அவதாரம் எடுக்க வேண்டும், அது ஆங்கிலத்தில் இன்கார்னேஷன். இந்த உலகத்தில் அவர் தேவனுடைய ராஜ்யத்தை வெளிப்படுத்த வேண்டும். He must proclaim the kingdom of God. மூன்றாவது, அவர் சிலுவையிலே மரிக்க வேண்டும். He has to be crucified. அவர் உயிரோடு எழும்ப வேண்டும். அவர் உயிரோடு எழுந்து எங்கே இருந்து வந்தாரோ அந்த இடத்திற்கு திரும்ப போக வேண்டும். இது தேவனுடைய தீர்மானம். இந்த தீர்மானம் நான் சொன்னேன், நடந்தவைகள், இவைகள் எல்லாம் நடந்து முடிந்தது. தேவனுடைய தீர்மானத்தின்படி அவர் பாலகனாக வந்தார், குமாரனாக வந்தார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் அதிசயமானவராய் இருந்தார். அவர் ஆலோசனை கர்த்தராய் இருந்தார், வல்லமையுள்ள தேவனாய் இருந்தார். அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து தேவனுடைய ராஜ்யத்தை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின பிறகு எல்லாருடைய பாவங்களுக்காக ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்டதின்படி நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் நொறுக்கப்பட்டு, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக சிலுவையிலே மரித்தார். இவைகளும் நடந்து முடிந்தது. மரித்த பிறகு மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன்னுடைய ஜெயம் எங்கே? மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசினுடைய வல்லமையை அழிக்கும்படி பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க, இவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராகிய சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு மரணத்தினுடைய வல்லமை மனிதனுடைய ஆத்துமாவை மேலே எழும்பக்கூடாதபடி அடக்குவது. ஆனால் இவரோ உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்து ஆத்துமாவை அடக்கி வைத்திருக்கிற மரணமே உன் கூர் எங்கே, ஆத்துமா எழும்பக்கூடாதபடி, உயிரடையக்கூடாதபடி அடக்கி வைத்திருந்த பாதாளமே உன்னுடைய ஜெயம் எங்கே என்று சொல்லி உயிரோடு எழுந்ததினார். அவர் உயிரோடு எழுந்ததினாலே மாசற்றதும் அழியாததும் வாடாததுமான ஜீவன் உள்ள ஒரு நம்பிக்கை, ஜீவன் உள்ள நம்பிக்கை.
நம் அனைவருக்குள்ளேயும் உண்டாயிற்று. அவர் உயிரோடு எழுந்து 40 நாட்கள் 500 பேர்களுக்கு மேலாக 40 நாட்கள் உயிருள்ளவராக காண்பித்து கலிலேயா மனுஷர்கள் அனைவரையும் பார்த்து கொண்டிருக்கிற அந்த நாளிலே மேகம் ஒன்று மேலே இருந்து வருகிறது. அந்த மேகத்துக்குள்ளாக அவர் போகிறார். அந்த மேகமானது அவரை மேலே எடுத்துக்கொண்டது. அதை எடுத்துக்கொண்டு போகிற போது இந்த கலிலேயா ஜனங்கள் எல்லோரும் பார்த்தார்கள். இவைகளெல்லாம் நடந்தவைகள் மேலே போகிறது. பார்த்த உடனே 2 தூதர்கள் வருகிறார்கள். கலிலேயா மக்களே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக இந்த மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு அப்படியே மேகத்திலிருந்து இறங்கி வருவார். நீங்கள் காத்திருங்கள். இது நடந்தவைகள். அருமையானவர்களே, இது நடந்து முடிந்தது. ஆனால் இன்னொரு நடந்த நிகழ்ச்சிகள் என்ன அப்படின்னு சொன்னால், வயல்வெளியிலே ராத்திரியிலே தங்களது மந்தைகளை காத்து கொண்டு இருந்தார்கள். ஒரு கூட்ட ஜனம், அவர்களுடைய வாழ்வாதாரம் எல்லாம் வயல்வெளிதான். வீடு இல்லை, வாசல் இல்லை. அவருடைய சொத்து சுகம் எல்லாம் அந்த ஆடுகள் தான். அவைகள் தான் இவர்களுடைய வாழ்வாதாரம். அவைகளை பாதுகாப்பதே இவர்களுடைய வாழ்வினுடைய மேன்மையான உத்தியோகம் இருந்தார்கள். திடீரென்று ஒரு நாள் பெரிய வெளிச்சம் வருகிறது. என்ன இது, இவ்வளவு பெரிய வெளிச்சம் வருகிறதே? பயந்து விழுந்தார்கள். பொழுது சத்தம் வருகிறது, பயப்படாதிருங்கள். அவர்களுக்கு தெரிந்த பாஷையிலே தான் பேசியிருப்பார். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் சொல்லுகிறார். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று சொல்லுகிறார். நடந்த நிகழ்ச்சி, கதை அல்ல, கற்பனை அல்ல, புராணம் அல்ல, நடந்தவைகள். அதை கேட்டவுடனே அந்த நிமிஷமே பரலோகத்திலிருந்து தூதர்களின் சேனைகள் இறங்கி வருகிறது. எவ்வளவு பாக்கியசாலிகள் பாருங்கள். சேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, அந்த தூதனும் நிற்கிறார், சேனையும் வருகிறது. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை. இந்த நிகழ்ச்சி நடந்த உடனே உன்னதத்தில் ஒரு பெரிய வெளிச்சம், மகிமை வந்து விட்டது. அது மட்டுமல்ல, இந்த பூமியிலே சமாதானம் என்கிறதான ஒரு நிகழ்வு இது நாள் வரைக்கும் இல்லை. குடும்பங்களிலே சமாதானம் இல்லை, மனிதனுக்கு சமாதானம் இல்லை. ஆனால் இன்று முதற்கொண்டு உன்னதத்திலே மகிமை, பூமியிலே சமாதானம். இயேசு பிறந்த அன்றிலிருந்து தான் பூமியிலே சமாதானம். அதற்கு முன்பு வரையிலும் சமாதானம் இல்லை. மனுஷர்கள் மேல பிரியம், ஃபெலோஷிப், குட்வில் ஆஃப் மென். மனுஷர்கள் ஒருவருக்கொருவர் பிரியம் வைக்கிற ஒரு நிகழ்வு உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகம் போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த செய்தியை காண்போம் வாருங்கள் என்று ஒருவர் இடத்துல ஒருவர் சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் முன்னணியில் எடுத்திருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். கண்டு அவர்கள் செய்த காரியம், அவர்கள் கண்ட பிறகு இவர்கள் ஆட்ட மறந்துட்டாங்க, மந்தைய மறந்துட்டாங்க. உடனே ஊர்களுக்கு போறாங்க, கிராமங்களுக்கு போறாங்க.
கர்த்தராகிய இயேசு என்னும் ரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று சொல்ல ஆரம்பித்தா எத்தனை நாள் சொன்னாங்களே தெரியல. வீட்டை மறந்தாங்க, ஆட்டை மறந்தாங்க, எல்லாத்தையும் மறந்துட்டு அவர்கள் சென்று அவர்கள் எங்கும் எங்கும் பிரசித்தம் பண்ணினார்கள். நடந்த நிகழ்ச்சி எங்கும் பிரசித்தம் பண்ணினார்கள். அந்த நாட்களிலே சாஸ்திரிகள் கிழக்கிலே இருந்து வந்தவர்கள். அடுத்த ஒரு நிகழ்வு மேய்ப்பர்களுடைய நிகழ்வு நீங்கள் கேட்டது. அதுக்கு ஒவ்வொரு காரணம் உண்டு, நான் சொல்ல வர்றேன். திரும்பவும் இந்த பகுதிக்குள்ளாக வருவேன். இப்பொழுது மேய்ப்பர்களை பற்றி சொல்லி முடித்தேன். எங்கும் பிரசித்தம் பண்ணினார்கள், போயிட்டாங்க. திரும்பவும் அவர்களிடத்தில் வருவேன். இப்போ ரெண்டாவதாக என்ன ஒரு நிகழ்வு என்று சொன்னால், சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை கண்டார்கள். ஏரோதனுடைய அரண்மனைக்கு வருகிறார்கள். யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம் என்று சொல்லுகிறார்கள். சொன்ன பிறகு ஏரோது ராஜா சாஸ்திரிகளை, அங்கே இருக்கிற வான சாஸ்திரிகளை அழைத்து விசாரிக்கிறான். கவனிங்க, தூங்குறவங்க கொஞ்சம் அல்லேலூயா சொல்லுங்க. தூக்கம் உங்களுக்கு அப்படி கண்ணை மயக்குது. ஆமாம், இது அது ஏன்னா ஐயா கதையை சொல்லிட்டு போகிறாங்க. ஏதாவது ஒரு சிரிப்பு, ஒரு தமாசி, இடையில் ஏதாவது ஒரு விட்டு சில இடங்களில் அப்படியெல்லாம் சொல்கிறாங்களே, அதுபோல் சொன்னால் கொஞ்சம் தூக்கம் வராது இருக்கும். ஆமாம், நான் உங்களுக்கு இன்ன செய்திக்குள்ளே வராதுக்கு முன்பு நிகழ்வுகளை சொல்லுகிறேன். நடந்தவைகளை சொல்லித்தான் இப்பொழுது நடக்க வேண்டியவைகளை சொல்லணும். செய்தி நடந்தவைகளை தெரியாமல் கேட்கு. ஏரோது ராஜா அந்த செய்தி அறிந்தவர்களை விசாரிக்கிறான். அவர் எங்கே பிறப்பார் என்று சொன்ன உடனே, எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லேகேமே, யூதாவின் பிரபுக்களிலே நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீங்கள் போய் அந்த பிள்ளையை பணிந்து கொண்டு என்னிடத்திலே வாருங்கள், நானும் அந்த பிள்ளையை பணிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்று சொல்லி தந்திரமாய் அனுப்பினார். போனார்கள். சாஸ்திரிகள் பிள்ளையை கண்டு அதை பணிந்து கொண்டு தாங்கள் கொண்டு வந்திருந்த வெள்ளைப்போளம், தூவவர்க்கம், பொன் இவைகளை காணிக்கையாக படைத்தார்கள். சொப்பனத்திலே ஏரோதனிடத்தில் போக வேண்டாம் என்று சொல்லி தேவதூதன் சொன்னபடினாலே வேறு வழியாய் திரும்பி போனார்கள். இது ரெண்டாவது நிகழ்வு. மூன்றாவது நிகழ்வு என்ன? சாஸ்திரிகள் தன்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று கண்டு இந்த ஏரோது ராஜா எருசலேம் எல்லை, பெத்லகேம் எல்லை வரைக்கும் எவ்வளவு எல்லை இருக்கிறதோ அங்குள்ள எல்லா குடும்பத்திலையும் 2 வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்ய இவன் உத்தரவிட்டான். நிகழ்வு சொல்லப்படுகிற காரியம் என்ன என்று சொன்னால், அருமையானவர்களே, படிப்பறிவில்லாதவர்கள், வயல்வெளியிலே தங்களுடைய வாழ்வாதாரமே இல்லாதவர்கள், மெய்ப்பர்கள் பிள்ளையை கண்ட பிறகு இவர்தான் இரட்சகர் என்பதை எங்கும் பிரசித்தம் பண்ணினார்கள். படிப்பறிவில்லாதவர்கள், தங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லாதவர்கள் எங்கும் பிரசித்தம் பண்ணினார்கள். இரண்டாவது வந்தார்களே, இவர்களுக்கும் முதல்வர்களுக்கும் இந்த மேய்ப்பர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று சொன்னால், மேய்ப்பர்களை குறித்து சொன்னால் அவர்கள் ஹம்பிள் பீப்புள், எளிமையானவர்கள். ஆனால் இரண்டாவது வருகிற வானசாஸ்திரிகள் நோபல் பீப்புள், அறிவாளிகள், ஞானிகள், விவரம் தெரிந்தவர்கள், படிப்பில நிபுணர்கள். இவர்கள் சொல்லுகிறார்கள், அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம் என்று சொல்லுகிறார்கள். அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம் என்று சொல்லுகிற அளவு உங்களுக்கு ஞானம் வந்ததே, அவர் எங்கே பிறப்பார் என்று வேதத்தில் இருக்கிறதே, ஏன் ஞானம் வரல? அறிவாளிகள் எப்போதுமே அவர்களால் தான் பிரச்சனையே உண்டாகும். நாட்டிலே
பெரிய கட்சிகளிலே யாரால பிரச்சனை உண்டாகும் என்று சொன்னால் அறிவாளிகள். இவர்கள் அந்த நாளிலே குழப்பம் வந்ததற்கு காரணம் இந்த ஞானிகள் தான் காரணம். அந்த நட்சத்திரம் வெளியே நிற்குது. நட்சத்திரம் ஏரோதனுடைய அரண்மனைக்கு நேரே வந்து நிற்கல. அப்படி நின்றுந்தா நீங்க சொல்லலாம், இந்த நட்சத்திரம் தான் எங்களை ஏரோதன் அரண்மனைக்கு கொண்டு வந்தது சொல்லலாம். நட்சத்திரம் வெளியே நிற்குது, நீ ஏன் உள்ள வர்ற? உன்னுடைய அறிவு என்ன சொல்லுகிறது? இவர் யூதருக்கு ராஜா அல்லவா? யூதருக்கு ராஜா எங்க பிறக்கணும்? அரண்மனையில் தானே பிறக்கணும். அப்படியானால் ஏரோதனுடைய வீட்டில் தான் இவர் பிறந்திருக்கணும் என்று சொல்லி உன்னுடைய மனுஷீக அறிவு என்ன சொல்லுகிறது? யூதருக்கு ராஜா அரண்மனையில் தானே பிழைப்பார். உன்னுடைய மனுஷீக அறிவு. நீ அரண்மனைக்கு வந்ததுனால தான் நீதான் இந்த 2 பிள்ளைகளினுடைய மரணம், 2 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளினுடைய மரணத்துக்கு காரணம் யாருங்க? காரணம் யாரு? இந்த மேய்ப்பர்களா? இல்லை, மேய்ப்பர்கள் தைரியமாய் எங்கும் சென்று பிரசித்தம் பண்ணினார்கள். ஆனால் இந்த அறிவாளிகள் எப்பவுமே சமுதாயத்தில் மேன்மையானவர்கள். மன்னிக்கணும் நான் சொல்கிறேன், அவங்க எப்பவுமே ஒரு மேன்மையான சபைக்கு போவார்கள். ஆடாமல் அசையாமல் கோட்டும் ஷூட்டும் அப்படியே போய் நிறைய காணிக்கை கொடுப்பார்கள். ஆமாம், அறிவாளிகள் எல்லாரும், மேன்மையான பொசிஷன் இருக்கிறவங்க எல்லாரும் சின்ன சபைக்கு போவாங்களா? போக மாட்டாங்க. தங்களுக்கு சேர வேணும், தங்களுக்கு மேன்மையான ஸ்தானம் வேணும், போவாங்க. இன்னைக்கு கூட நடக்குது. அப்போ அன்றைக்கு சாஸ்திரிகள் பொன்னையும் வெள்ளைப்போளத்தையும் தூபர்க்கத்தை காணிக்கையாக வைத்தார்கள். துதித்தார்கள் இல்லை, பணிந்தார்கள். எப்படி பணிந்தார்கள்? பணிந்து தங்க வேலைக்கு போயிட்டாங்க, திரும்பி போனார்கள். ஆனால் இந்த மேய்ப்பர்கள் என்ன செய்தார்கள்? இவர்தான் உலக ரட்சகர் என்று சொல்லி எங்கும் பிரஸ்தாபம் பண்ணினார்கள். ஹம்பிள் பீப்புள், மேய்ப்பர்கள் எங்கும் சென்று இவர்தான் ரட்சகர் என்று சொன்னார்கள். ஆனால் நோபல் பீப்புள், அறிவாளிகள், மேன்மையானவைகள் வந்தார்கள். தங்களுடைய மிகுந்த தங்களுடைய பொக்கிஷம், அவளை பொக்கிஷம் கொண்டு வந்திருக்காங்க. தங்களை ப்ரௌட், தங்களுடைய மேன்மையை காட்ட, தாங்கள் எவ்வளவு பணக்காரர்கள் என்கிறது காட்ட. ஆமாம், தேவன் ஒட்டகமானது ஊசியின் காதிலே போனாலும் போயிடும். ஒட்டகமானது ஊசியின் காதிலே போனாலும் போகிறது. பணக்காரன் பரலோக ராஜ்யத்துக்கு போகவே முடியாது. ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகவே முடியாது. ஏன்னா இவங்க 3 பேரும், இவங்களால தாங்க பிரச்சனை. அத்தனை 2 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் கொலையாவதற்கு காரணம் யாரு? ஏரோது கொலை செய்தான். ஆனால் இப்படி ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவன் சொன்ன உடனே அவனுக்கு என்ன செய்யும்? என்னை விட இன்னொருத்தன் பிறந்திருக்கானா? அப்படியானாலும் அந்த குழந்தை அழியணும். அறிவாளிகளினாலே பிரச்சனை, ஞானிகளினாலே பிரச்சனை. பிள்ளைகள் கொலையானதற்கு காரணம் ஏரோது என்பதை காட்டிலும் அதற்கு காரணம் இந்த சாஸ்திரிகள் நடந்தவைகள். அவன் மட்டுமல்ல, ஹம்பிள் பீப்புள் மட்டுமல்ல, நோபல் பீப்புள் மட்டுமல்ல, ராயல் பீப்புள், ஆளுகிறவர்கள் கொலை செய்வதற்கு அஞ்ச மாட்டார்கள். இன்றைக்கு கூட எப்போதும் யுத்தம் நடக்காத நாடு இல்லை. பலஸ்தீனாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் தினந்தோறும் நூற்றுக்கணக்கான பேர் சாகிறார்கள். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்கிறது உலகம் எங்கும்.
இந்திய நாட்டிலே வெட்டு குத்து அதிகாரத்தில் இருக்கவன் தான் பண்ணுவான், ஆளை வச்சு. பாருங்க, ஞானிகள், நோபல் பீப்புள், அவங்களால பிரச்சனைகள் வருகிறது. ஆட்சியில் இருக்கிறவர்கள் ரத்தம் அவர்களால் ரத்தம் சிந்தப்படுகிறது. அருமையானவர்களே, இவைகளெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் இன்றைக்கு கர்த்தர் பிறந்ததுனால ஐயா நாங்கள் என்ன செய்யணும்? நீ நடக்க வேண்டிய காரியம் என்ன? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். பாவி என்று பாவங்களை மறைக்கிறவனுக்கு வாழ்வு இல்லை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். பாவம் இல்லைன்னு யாராவது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபோது விபச்சாரத்தில் கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை கொண்டு வந்து நிறுத்தி மோசேயினுடைய நியாய பிரமாணத்தின்படி விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரீயை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று இயேசுவினிடத்தில் சொல்லுகிற போது இயேசு என்ன பதில் சொல்லுகிறார்? உங்களிலே பாவம் இல்லாதவன் முதலாவது அவள் மேலே கல்லெறியுங்க. வேதம் சொல்லுகிறது எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். மற்றவர்களுக்குள்ளாக இருக்கிற அந்த தூசியை பார்க்கிற மகனே, உன்னுடைய கண்ணிலே உத்தரம் இருக்கிறதே. மற்றவனுடைய கண்ணிலே இருக்கிற துரும்பை பார்க்கிறவனே, உன்னுடைய கண்ணிலே உத்தரம் இருக்கிறதே. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், உண்மைதான். ஆனாலும் ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார், பாவங்களை மறைக்கிறவனுக்கு வாழ்வு இல்லை, ஆனால் அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கம் பெறுவான். இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அப்படியானால் பாவங்களை அறிக்கையிடுகிறது விட்டு அந்த பாவங்களை அறிக்கையிட்டு அவர்கள் மீட்பு பெற வேண்டும். இப்போ நடக்க வேண்டியவைகள் என்ன? அருமையானவர்களை கவனிங்க. கிறிஸ்துமஸ், இயேசு பிறந்தார். ஆமா, இயேசு பிறந்தார். நல்ல ஆமா, மேலை நாடுகளிலே ஆமா அலங்காரம், ஆடைகள், அதீதமான கீத வாத்தியங்கள், பாடல்கள், நடனங்கள், இவைகளெல்லாம் நடைபெறுகிறது. மகிழ்ச்சி. ஆனால் இந்த மகிழ்ச்சிக்கு காரணம் என்ன? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு வந்தார். உங்களில் பாவம் இல்லை என்று யார் சொல்ல முடியும்? அப்படியானால் பாவங்களில் இருந்து விடுதலை பெறுவது ரிடம்ஷன். இந்த பாவத்துக்கு மரிப்பது ரீஜெனரேஷன். பாவத்துக்கு மரித்தேன், 30ஆம் தேதி ஞானஸ்நானம் எடுக்கிறவர்களே, பாவ வல்லமைக்கு நான் மரித்தேன். விடுதலை, ரிடம்ஷன். முழுகி பாவத்துக்கு மரித்து தண்ணீர் முழுக்கினாலே மறுபடி பிறந்தேன். ரீஜெனரேட். ஜெனரேட் என்பது பிறப்பது, ரீஜெனரேட் என்பது மறுபடி பிறப்பது. ரீஜெனரேஷன். மறுபடி பிறந்த உடனே இன்னைக்கு உலகத்தில் பார்த்தா எங்கேயாவது ஞானஸ்நானம் எடுப்பாங்க, யார்கிட்டையாவது ஞானஸ்நானம் எடுப்பாங்க, அப்படியே இருந்துருவாங்க. ஏன்னா நாங்கள் சீக்ரெட் கிறிஸ்டியன்ஸ், நாங்கள் ரகசிய கிறிஸ்தவர்கள். ஆனால் இயேசு என்ன செய்தார்? ரட்சிக்கப்படுகிறவர்கள், மறுபடி பிறந்தவர்களை சபையிலே சேர்த்தார். சபையிலே இருந்துதான் ஒரு மனுஷனை பரிசுத்தமாக்குவது சபைதான். கலை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றவர்களாக ஆக்குவது சபையிலே கொடுக்கப்படுகிற சத்தியத்தின் மூலமாகத்தான். எவர்கள் சத்தியத்திலே சபைக்கு வருகிறார்களோ, கூடி வருதலை விடாதிருங்கள். சபை கூடி வருதலை விடாதே, விட்டு விடாதே. உன் ஆத்துமாவுக்கு கண்காணி அந்த மேய்ப்பன், உன் ஆத்துமாவுக்கு கண்காணி அந்த மேய்ப்பன். உடைய சபையில் இருக்கிறதனுடைய நோக்கம் என்ன? சபையில் நிற்கிறவர்கள்
முந்தின நடவடிக்கைக்குரிய மோசபோகும் இச்சைகளிலான பழைய மனுஷனை நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் களைந்து போட்டு புதிதான ஆவி உள்ள ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் புதிதான ஆவி உள்ளவனாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயல் ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய சாயலுக்காக வரணும். பாஸ்டர் சுந்தரம் ஐயா இருக்கிற போது, அவர் நாங்கள் எல்லாம் விசுவாசிகளாக இருக்கிற போது அவர் கேட்பார், யாரை பார்க்க வந்தீங்க? மேன்மையானவர்களே, ஐஸ்வர்யவான்களே, யாரை பார்க்க வந்தீங்க? சபைக்கு யாரை பார்க்க வந்தீங்க? இந்த கிழவனை பார்க்கறதுக்காக வந்தீங்க? அவர் சொல்லுவார், இந்த கிழவனை பார்க்கறதுக்காக வார வாரம் வர்றீங்க, கிழவனை பார்க்க வராதீங்க. அவருடைய சரீரமாகிய சபையில உன்னுடைய சரீரத்தை எப்படி நீ அழகுபடுத்துகிறாய்? உன்னுடைய சரீரத்தை எப்படி நீ மேன்மைப்படுத்துகிறாய்? புதிய புதிய ஆடைகளை உடுத்தி புதிய புதிய அலங்காரத்தை செய்து உன்னுடைய சரீரத்தை நீ அலங்காரம் பண்ணுகிறாயே, அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தனது சரீரமாகிய சபை, தனது சரீரமாகிய சபையை உங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக நீங்கள் ஒப்புக் கொடுக்கிற போது அந்த சரீரத்தை கரையில்லாமல் திரையில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சரீரமாக ஒவ்வொரு வாரமும் அலங்கரிக்கிறார். அருமையானவர்களே, ஆராதனைக்கு நாங்கள் போனால் போதும், வேலை என்ன பண்ணுறது, பிழைக்கணுமே. உங்களுடைய பிரச்சனைகளை கர்த்தர் அறிவார். ஆனால் ஆத்துமாவாச்சே, சத்தியமாச்சே. இப்போ இயேசுவானவர் மரித்தார், இன்கார்னேஷன், குரூசிஃபிக்ஷன், ரிசரக்ஷன் அண்ட் அசென்ஷன் முடிந்தது. ஆனால் நடக்க வேண்டிய காரியம் என்ன? இந்த இயேசுவை தெய்வமாக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டதனுடைய நோக்கம் என்ன? நீ உன்னுடைய ஆத்துமா அலங்கரிக்கப்பட வேண்டும். உன்னுடைய சரீரம் அல்ல, உன்னுடைய ஆத்துமாவில் உள்ளான அலங்கரிப்பு, வெளிப்படையான அலங்கரிப்பு அல்ல. ஆமாம், ஆண்கள் மயிரை அப்படி வெட்டிக்கிட்டு அப்படி, அது இன்னைக்கு ஸ்டைல். ஆமாம், இன்றைக்கி பார்த்தா இந்த கொடை சீத்து மரம் இல்லைங்க, சீத்த மரம், அந்த மாதிரி அப்படியெல்லாம் போட்டு அப்படி வர்றபோது இப்போ கடைக்காரங்கிட்ட ஃபேன்சி ஸ்டோரில் போய் சீப்பி வியாபாரம் ஆகுதான்னா சீப்பு வியாபாரமே கிடையாதுங்க. ஏன்னா ஒருத்தன் கூட சீப்பு வாங்குறதில்லை. ஆமாம், எல்லாரும் போறானுங்க, அப்படி பண்ணிட்டு போயினே இருக்கானுங்க. ஒருத்தரும் கூட எடுத்து ஜீவனமே கிடையவே கிடையாது. ஃபேன்சி ஸ்டோரில் சீப்பு வியாபாரமே கிடையாது. ஏன்னா ஒருத்தங்க கூட தலை சீவுறது கிடையாது, எல்லாம் ஸ்டைலு. ஆமாம், முடி பெண்களுக்கு நான் சொல்ல வேண்டாங்க, ஆண்களுக்காவது சொன்னால் சரி பரவாயில்ல, ஐயா தானே சொன்னார்னு சொல்லிடுவாங்க. உங்களுக்கு நான் ஏதாவது சொல்லி நீ கோச்சுக்கிட்டா, ஐயாட்ட ஜெபிக்கலான்னு வந்தேன், ஐயா இப்படியெல்லாம் திட்டி விட்டாரு அப்படின்ட்டு போயிட்டீங்கன்னு என்ன பண்ணுறது? பரவாயில்ல. ஆனால் உள்ளத்தினுடைய அலங்காரம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்ததனுடைய நோக்கம் என்ன? உன்னுடைய ஆத்துமாவை அலங்கரிக்க, உன்னுடைய ஆத்துமாவில் பாவம் நீங்கும்படி நீ மறுபடி பிறக்கணும். இங்கே எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்களோ தெரியாது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு பாவங்களை அறிக்கையிடுகிற போது ரிடம்ஷன், மீட்பு, அந்த மீட்புக்கு பிறகு மறுபிறப்பு, ஞானஸ்நானம். அந்த ஞானஸ்நானத்துக்கு பிறகு என்ன செய்யணும்? இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டீங்க, அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக. வார வாரம் வருகிற போது யார் அந்த ராஜ்யத்துக்குள்ளே நிலைத்திருக்கிறார்களோ அவர்களுக்குள்ளாக வாரம் பழைய மனுஷன் நாளுக்கு நாள் அழிய வேணுங்க. பழைய சுவாபம் நாளுக்கு நாள் அழிய வேணும். நான் அனுபவத்தோடு சொல்லுகிறேன். பழைய மனுஷன் நான் யாரு, நான் எப்படி இருந்தேன் எனக்கு தெரியும். ஆமாம், அந்த பழைய மனுஷனை அழிவதற்காக நான் 81ஆம் ஆண்டில் இருந்து அப்போ தாங்க நான் ரட்சிப்புக்குள்ளாக வரேங்க.
அதுக்கு முன்பு நான் ஸ்தாபன சபையில் எப்படி உங்களுக்கு தெரியும். கவனிங்க, நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறதுல இருந்து, ஆமாம் 7, 8 ஊழியம் செய்கிறேங்க. கரூரில் படித்தேன். கரூரில் அக்ராகரம், மின்னாம்பள்ளி, சூரிப்பாடி, பஞ்சமாதேவி இந்த கிராமங்களில் நானும் டேவிட் உதவிசாரும் சென்று சுவிசேஷ ஊழியம் செய்வோம். ஆமாம், ஜனங்களுக்கு சத்தியத்தை சொன்ன அப்படி வந்தவன். 9ஆம் வகுப்பு வருகிற போது கெத்செமனே பிரேயர் குரூப் என்றதான் ஆரம்பித்து ஈரோட்டில் அங்கே இருக்கிற பள்ளிகள், ஆமாம் ஹைஸ்கூல் பிள்ளைங்களுக்கு, அங்கே ஹாஸ்டலில் படிக்கிற பிள்ளைகளுக்கு தினந்தோறும் அங்கே சத்தியத்தை சொல்லி ஜெபம் நடத்துவோம். கல்லூரிக்கு போன பிறகு ஸ்டூடெண்ட் கிறிஸ்டியன் வைஸ் பிரசிடென்ட், கல்லூரியில் இருக்கிற மாணவர்களுக்கு சத்தியத்தை சொல்லி இப்படி வந்தவன். ஆனால் இப்படி வந்தாலும் ஆசிரியனாக தாராபுரத்தில் வேலைக்கு வந்த பிறகு அந்த பகுதியில் இருக்கிற கிராமங்களுக்கு நானும் ஏசையா தபால நான் ஹார்மோனியம் சென்று, ஆமாம் அந்த பகுதி கிராமமாக சென்று நாங்கள் இதை சொல்லுவதற்கு காரணம், இப்படி நாங்கள் ஊழியம் செய்திருந்தாலும் பாவம் என்கிற வல்லமைக்கு நான் மறிக்கலை. பழைய மனுஷன் என்னை விட்டு போகலை. என்னுடைய ஜென்ம சுவாபம் என்னை விட்டு போகலை. என்னுடைய கோபம் என்னை விட்டு போகலை. என்னுடைய வைராக்கியம் என்னை விட்டு போகலை. இதற்கெல்லாம் காரணம் என்ன என்ற கேள்வி என்னுடைய மனதுக்குள்ளாக வந்தது. அப்பொழுதெல்லாம் தான், நீ மறுபடி பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது, நீ மறுபடிப்பட்டால் தேவனுடைய ஆளுகைக்குள்ள நீ போக முடியாது என்றதான சத்தியத்தை நான் தெளிவாக உணர்ந்து 81 ஞானஸ்நானம் எடுத்து, அதற்கு பிறகு என்னுடைய பழைய மனுஷன் அழிவதற்காக நான் எத்தனை நாள் உபவாசம் எடுத்து கணக்கில்லை, 40 நாட்கள். ஆமாம், 82 திருமணத்துக்கு பிறகு சென்னைக்கு வந்தேன். பழைய மனுஷன் களைந்து போடணும், என்னுடைய சுவாபம் வெளியே போகிறதை நான் கண்டேன். ஆக இயேசுவானவர் அவருடைய வேலையை முடித்தார். அவர் மரித்து அவர் உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு சென்று விட்டார். இப்பொழுது காத்து கொண்டிருக்கிறார், சீக்கிரமாக வரப்போகிறார். அவர் வருவதற்கு ஆயத்தம். அவருடைய வருகையில் காணப்பட நீ ஆயத்தமா? இன்றைக்கு அவருடைய பிறந்த நாளில் எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, அவர் ஆயத்தம். நான் போவது உங்களுக்கு நலமாயிருக்கும், நான் போவது உங்களுக்கு நலமாயிருக்கும். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி திரும்பி வருவேன். அல்லேலூயா, திரும்பி வருவேன். 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் ஒரு வசனத்தை வாசிங்க. நான் சொல்லிட்டே போயின்னு இருக்கேன். அல்லேலூயா. ஒன்று தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரத்தில் பதிமூன்றாவது வசனம். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட, தமது பரிசுத்தவான்கள் கவனிக்கிறீங்களா? பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. உங்கள் இருதயம் நடந்தவைகளை குறித்து கேள்விப்பட்டீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அவதாரம், மரணம், உயிர்த்தெழுதல், பரமேறுதல் முடிந்தது. இயேசுவானவர் பிறந்தார். தாழ்மை உள்ளவர்கள் அவரை கண்டு அவர் பிறந்த செய்தியை எங்கும் பிரசித்தம் பண்ணினார்கள். அறிவாளிகள் அவரை கண்டு பொக்கிஷங்களை திறந்து கொடுத்து விட்டு திரும்பி போனார்கள். ஆனால் இந்த மேய்ப்பர்களோ தாழ்மை உள்ளவர்கள், ஹம்பிள் பீப்புள்,
தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ள இன்றைக்கும் யார் ஊழியம் செய்கிறார்கள், யார் தெருவில் நின்று கத்துகிறார்கள்? சாதாரண தாழ்மை உள்ளவர்கள். ஆண்களும் பெண்களும் கிராமமாக சென்று கொட்டடிச்சு, நாங்களே 25 வருஷமாக கிராமங்களில் ஊழியத்தை செய்து முடித்தோம். யாரையா செய்கிறார்கள்? பணக்காரன் அல்ல, படித்தவன் அல்ல, உயர் பதவியில் இருக்கிறவன் தெருவுக்கு போக மாட்டான். உயர்ந்த பதவியில் இருக்கிறவன் இயேசுவே ரட்சகர்னு சொல்ல மாட்டான். வாத்தியார் மன்னிக்கணும், வாத்தியார் சொல்கிறாங்க, கலெக்டரு, உயர்ந்த பதவியில் இருக்கிறவன், எம்எல்ஏ, எம்பி, யாராவது இயேசுவே ரட்சகர்னு சொல்கிறாங்களா? அல்லேலூயா. ஒரு அரசியல்வாதி சொல்கிறான், இந்த பைபிளில் கதைகள் உண்டு. பைபிளில் என்ன உண்டா? பைபிளில் கதைகள் உண்டு. அதில் ஒரு கதை, ஒருத்தனை குழியிலே போட்டார்கள், அவன் சகோதரர்கள் அவனை அடித்தார்கள். கதையா? அவன் வைராக்கியம் உள்ளவனாக அந்த நாட்டுக்கே ஆளுகை வைக்கின்றான். கதை. இதை போன்ற எத்தனையோ கதைகள் வேதத்தில் இருக்கிறது. கதைகளா? ஒரு அரசியல்வாதி சொல்றான், எனக்கு மனசு பகீர்னு. அட பையனே, இன்றைக்கு இந்த நிலையில் இருப்பதற்கு காரணம் உன்னுடைய திறமை என்று சொல்லலாம், உனக்குள்ள இருக்கிற உயிர். இது கதை அல்ல, இது நிகழ்வு. வேதாகமத்தில் எத்தனையோ கதைகள் இருக்கிறது. நீங்கள் வேதத்தை படித்து பாருங்கள், கதைகளை தெரியலாம். கதை அல்ல. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியா, உலகத்தை படைத்த தெய்வம் தன்னுடைய உலகத்து மக்களை ரட்சிப்பதற்காக அவர்கள் செய்த காரியம் தியாகம். உயிரை கொடுத்து மரித்து உயிரோடு எழுந்து பரத்துக்கு சென்று உங்கள் ஒவ்வொருவருக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். உன்னுடைய கிரியைகளுக்கு தக்கதாக பலன். நீ ஆண்டவருக்காக என்ன செய்தாயோ, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? அல்லேலூயா. அவர் நீதியின், நம்முடைய நீதியின் கிரியைகளினாலே நமக்கு ரட்சிப்பில்லை. மறுஜென்மம் முழுகி எழுந்தினாலே விடுதலை. உன்னுடைய நீதியின் கிரியைகள் அல்ல, உன்னுடைய ஞானம் அல்ல, உன்னுடைய அறிவல்ல. அருமையானவர்களே, நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார்? உலக ரட்சகர். உலக ரட்சகர். அவர் வரப்போகிறார். அவர் வரப்போகிறார். அதே 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் அல்லேலூயா 17வது வசனம் 18வது வசனம், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும், உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். கிறிஸ்துமஸ் தினத்தில் ஆடல் பாடல் கேக்கு, இதுவா கிறிஸ்துமஸ்? பண்டிகைகள் செலிப்ரேஷன் வேண்டாம் என்று சொல்லல, கொண்டாட்டங்கள் வேண்டாம் என்று சொல்லல, விருந்துகள் வேண்டாம் என்று சொல்லல, விலை உயர்ந்த ஆடைகள் வேண்டாம் என்று சொல்லல. ஆனால் இந்த கொண்டாட்டங்களினுடைய நிகழ்வு என்ன? வாட் இஸ் த ரீசன் ஆஃப் செலிப்ரேஷன்? வாட் இஸ் தி ஆப்ஜெக்ட் ஆஃப் செலிப்ரேஷன்? What is the significance of celebration? வருஷத்தில் 4 பண்டிகை வருதுங்க. கிறிஸ்மஸ் பண்டிகை, புது வருஷ பண்டிகை, குட் ஃப்ரைடே பண்டிகை, ஈஸ்டர் பண்டிகை. 4 பண்டிகை வருதுங்க. 4 பண்டிகையில் என்ன செய்யணும்? நம்மளுடைய சுவாபம் அடுத்த லெவலுக்கு போகணும். கிறிஸ்துமஸா நம்முடைய தாழ்மையின் சுவாபம் இன்னும் தாழ்மைக்கு போகணும். இந்த தேவனுக்கு சமமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். தேவனாய் உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அப்படிப்பட்ட தேவன் அவர் தாழ்மை கோலம் எடுத்தார். வேதம் சொல்லுகிறது, he esteemed him not. அப்படியானால் நான் அதற்கு சமமானவன் சொல்லலை. நான் யார் தெரியுமா?
நான் உலகத்தை எல்லாம் படைத்தவன் சொல்லலை. நான் தேவனுக்கு சமமானவன் சொல்லலை. He esteemed him not that he is a God. He esteemed him not that he is a creator சொல்லலை. அடிமை என்றும் எடுத்தார். உன்னுடைய நிலைமையிலிருந்து இன்னும் கொஞ்சம் இறங்கி வரணுங்க. பண்டிகையிலையா, கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு வந்திருக்கிறீங்களா? உன்னுடைய சுவாபத்திலிருந்து கொஞ்சம் இறங்கி வரணும். உன்னுடைய பெருமையின் சுவாபத்திலிருந்து இறங்கி வந்துட்டியா? இன்னும் கொஞ்சம் இறங்கு. உன்னுடைய உலக மேன்மை இறங்கி வா, இன்னும் கொஞ்சம் இறங்கி வா. அவர் தாழ்மையின் ரூபம் எடுத்தார். நம்முடைய கிறிஸ்துமஸினுடைய நோக்கம் என்ன? எனக்குள்ளாக தாழ்மை, தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். என் கிருபை உனக்கு போதும். உன் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் கிருபையினாலே. கர்த்தர் கிருபையை தருகிறார். கர்த்தர் கிருபையை தருகிறார். அல்லேலூயா. நான் நிற்பதும் நான் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. கை உயர்த்தி சொல்லுங்க. நான் நிற்பது கர்த்தருடைய கிருபை. நான் உட்கார்ந்திருப்பது கர்த்தருடைய கிருபை. இந்த வருஷம் நான் உயிரோடு இருப்பது கர்த்தருடைய கிருபை. இந்த வருஷம் நான் என் தேவைகளை சந்திப்பது கர்த்தருடைய கிருபை. இன்னும் கிருபை, கிருபை. தேவதூதன் மரியாளை பார்த்து சொல்லுகிறார், கிருபையை பெற்றவளே, கிருபையை பெற்ற மரியாளே, நீ வாழ்க. கிருபையை உனக்கு இருக்குமானால் உனக்கு நித்திய ஜீவன் உண்டு. உனக்கு மரணம் இல்லை, உனக்குள்ளே கிருபை. இவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், வாசம் பண்ணுகிறார். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியா, நீ கிருபையை பெற்றவன், நீ கிருபையை பெற்றவள். அல்லேலூயா. எப்படி? இந்த ஆண்டவர் உள்ளே இருப்பாரேயானால் இவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்து எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவரை கண்டோம். நீ தாழ்மை உள்ளவனாய் இருப்பாயானால், தாழ்மையுள்ள மேய்ப்பர்கள் பிறந்த குழந்தையை கண்டார்கள். நீ தாழ்மை உள்ளவனாய் இருப்பாயானால் உனக்குள்ளே இருக்கிற உனக்குள்ளே வாசம் பண்ணுகிற இயேசு, உங்களுடைய சரீரமானது தேவனிடத்திலிருந்து பெற்றது, உங்களிலே தங்கி இருக்கிறதான தேவனுடைய ஆலயம். அந்த தேவனுடைய ஆலயத்தில் நான் உங்களுக்குள்ளே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய உலக வாழ்க்கை பெருமைக்காக அல்ல, புகழ்ச்சிக்காக அல்ல. ஆமா, எவ்வளோ பெரிய ஆட்சிகள் செய்தாலும் இந்த உலகத்தில் ஆளுகிறவர்களுக்கு என்ன தெரியுமா மேன்மை? சிலை தான் மேன்மை. ஊருக்கு ஒரு சிலை. ஆமா, சிலைக்காக இல்லை, என் ஆண்டவர் கொடுத்த விலைக்காக நீ வாழுகிறாய். விலைக்கிரயம் கொடுத்தார். அவர் ரத்தத்தை உங்களுக்கு விலைக்கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கிறார். நமக்கு அவருடைய ரத்தத்தை விலைக்கிரயம் கொடுத்தார். உலகத்தார்களுக்கு சிலை தான் கிரயம். சிலை வேண்டாம், கர்த்தர் கொடுத்த விலை. கர்த்தர் உனக்காக எனக்காக சிந்தின ரத்தம், அந்த ரத்தத்துக்காக வாழு. இந்த உலகத்தினுடைய சிலைக்காக வாழாதே. அரசியல்வாதிகள் சிலைக்காக வாழுகிறார்கள், ஊருக்கு ஒரு சிலை. நமக்கு அப்படி இல்லை, கர்த்தர் கொடுத்த விலை, கர்த்தர் கொடுத்த விலை. அல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் தினத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் பிறந்தேன், நான் மரித்தேன், நான் உயிரோடு எழுந்தேன், உனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன். உனக்கு என்னுடைய ரத்தத்தை விலைக்கிரயம் கொடுத்து ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனமே. அல்லேலூயா. நீ விடுதலை பெற்றாயா? உன் சுவாபத்தில் விடுதலை பெற்றாயா? பாவத்திலிருந்து விடுதலை பெற்றாயா? நீ மறுபடி தேவனுடைய ராஜ்யத்தை காண, தேவனுடைய ஆளுகை காண மறுபடி பிறந்தாயா? ரீஓரியன்டேஷன் என்ன? இருளின் அதிகாரத்தில் இருந்து அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக வந்துட்டியா? இப்பொழுது உன்னை ஆளுவது யார்? உன் ஜென்ம சுவாபம் உன்னை ஆளுகிறதா? உன்னுடைய அறிவு ஆளுகிறதா? உன்னுடைய அல்லேலூயா உன் தெய்வீக உலகத்தினுடைய அந்த இன்டலெக்சுவாலிட்டி உன்னை ஆளுகிறதா? வேண்டாம். என்னை ஆளுவது யார்? எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற இயேசு. கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு பிறந்தார். எங்கே பிறந்தார்? எனக்குள்ளே வாழுகிறார். எனக்குள்ளே வாழுகிற இயேசு. அல்லேலூயா. நிகழ்வை கேள்விப்பட்டோம், இனி நிகழ வேண்டியது என்ன? நடந்ததை கேள்விப்பட்டோம், நடக்க வேண்டியவைகள் என்ன?
உன்னுடைய பரிசுத்தம். பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தம், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய். அதுவே கிறிஸ்மஸ், அதுவே கிறிஸ்மஸ். உன்னுடைய நிலவரத்திலிருந்து இன்னும் கொஞ்சம் இறங்கி வா. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். இந்த உலகத்தில் எந்த பெருமையும் வேணாம். என்னுடைய அழகை குறித்த பெருமையும் வேணாம், என் பல்லை குறித்த பெருமையும் வேணாம். அல்லேலூயா. என் சொல்லை குறித்த பெருமையும் வேண்டாம், இந்த தொல்லைகளை குறித்த பெருமையும் வேணாம். அல்லேலூயா. என் பெருமைப்படுவதற்கு என் இயேசு ஒருவரே, அவரே எனக்கு எல்லாம். துதியும் அவர்தான், கனமும் அவர்தான், மகிமையும் அவர்தான். அந்த சாயலாகத்தானே மகிமை மேல மகிமை அடைந்து நாம் மறுரூபம் ஆவதே மேன்மை, மறுரூபம் ஆண்பதே மேன்மை. அந்த மறுரூபம் தாங்க. அல்லேலூயா. ரிடம்ஷன், ரீஜெனரேஷன், ரீஓரியன்டேஷன், ரெஸ்டோரேஷன். ரெஸ்டோரேஷன். ஆமாம், கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் எல்லாரும் கிறிஸ்துவ காணியாட்சிக்கு புறம்பே இருந்தோம். இப்பொழுது கொண்டு வந்து அந்த காணியாட்சிக்கு சொந்தக்காரர் பிதாவாகிய தேவனோடு ஒப்புரவாகிவிட்டோம். அல்லேலூயா. நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் என்று சொல்லுகிறார். நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ரெஸ்டோரேஷன், ரெஸ்டோரேஷன். அருமையானவர்களே, என்னை என் ஆண்டவரோடு கூட கொடியாக்கினாரே. இயேசு பிறந்தார் உள்ளமதில். இதை எங்கும் சாற்றிடுவோம். புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல. என் ஆண்டவராக இயேசு உலகத்தில் இந்த செய்தியை பிறந்தது என்ன? என்னுடைய நிலைமையிலிருந்து நான் இன்னும் தாழ வேண்டும், என்னுடைய பெருமையிலிருந்து நான் இன்னும் கீழே இறங்கி வர வேண்டும். அல்லேலூயா. என் தேவன் அவரை ருசிக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், ருசித்து பாருங்கள்.